என்ன ஒரு அருமையான காட்சி, சூப்பரா இருக்குது. ஆனா என்ன ஒரு விஷயமும் மனசுக்கு வரமாட்டேங்குது. ஞாபகம் வந்துருச்சு, நம்ம சோனி பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அதை பத்தி இன்னும் விசாரிக்கவே இல்லை. அதுதான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல போய் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வரணும். அக்கா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறேன். என்ன சவுந்து, எதுக்கு கூப்பிட்ட? தெருவெல்லாம் மணக்குது. உங்க வீட்டுல என்னக்கா குழம்பு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தியா, அதான் சிக்கன் குழம்பு செஞ்சேன் சவுந்து. அக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கக்கா. மார்கழி மாசம் எங்க மாமியா ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்குதுக்கா. நான் கொடுத்து விட்டா அப்புறம் எப்படி வீட்டுல வச்சு சாப்பிடுவேன்? சரி, நீங்க எப்படியாவது கொடுத்துட்டு போங்க, நான் சாப்பிட்டுக்குவேன். அது இருக்கட்டும், நம்ம சாலாக்கா வீட்டுக்கு போய் சோனிக்கு அந்த பையனை பிடிச்சதா இல்லையான்னு கேட்டு வந்துடலாமா? ஆமாடி, ஊர்க்கதை பேசலைன்னா எனக்கு தூக்கமே வர்றதில்ல. முதல் வேலையை போய் கேட்டுட்டு வரணும். நேற்று நைட்ல இருந்து மண்டை குழப்பிட்டு இருந்துச்சு. கமலா தான் அந்த பையனை பத்தி சொன்னாலாமா? அப்படியாக்கா, எனக்கு தெரியாம போச்சே. இந்த கமலா எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டா பாத்தீங்களா? இருங்க, அவளுக்கு இருக்குது. நான் சொன்னு சொல்லிடாதடி. நான் எங்கக்கா சொல்ல போறேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி வாங்க போலாம். சாலக்கா, சாலக்கா, எங்க ஆளையவே காணுமா உங்களைய? காலையில இருந்து நான் தெரு தெருவா பாத்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு காணுமே. நான் சந்து வா உட்காரு. இன்னைக்கா வீட்டுல ஆரையும் காணா. உனக்கே தெரியாத கமலா, ரெண்டு வாழை வச்சுட்டு நான் மட்டும் பாட்டு இருக்கேன். அதான் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு ஒண்ணு காலேஜுக்கு ஒண்ணு போய்க்குது. சோனிக்கு ஏதோ எக்ஸாமாமா, ஃபைனல் எக்ஸாமாமா தான் போய்க்கிறேன். அக்கா, அப்புறம் சோனி எனக்கு சொன்னா அந்த தவளவாய் எனக்கு பிடிச்சதா இல்லையா? என்னது தவளவாய்? ஏண்டி சவுந்து? அக்கா, அதை என்ன மாப்பிள்ளைன்னு முடிவாகலையே. ஆயிருச்சுன்னா நல்ல வாயி, ஆகலினா தவளவாயி. நல்ல வாயினே கூப்பிடு சவுந்து. அக்கா, அப்ப ஆயிருச்சா? ஆமா சவுந்து, நானே ஸ்வீட் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லலான்னு இருந்தேன். சந்தோஷக்கா, இப்பதாக்கா மனசே ரிலீஃப் ஆகுது. நேற்று நைட்ல இருந்து இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தக்கா நானு. என்னக்கா ஸ்வீட் செஞ்சீங்க? சொல்லவே இல்ல. ஓடி பிடிச்சி கேசரிடி கொண்டு தர, சாப்பிடுங்க. சாலாக்கா, உங்க கை பக்குவமே பக்குவம். கேசரி அருமையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கிண்ணத்திலே போட்டு கொடுத்துருங்க. ஸ்வீட்டு நாக்கிலேயே ஒட்டிருச்சுக்கா. கொஞ்சம் இன்னும் சாப்பிடணும்னு தோணுமில்ல, அதுக்கிட்ட. சரி சரி கொடுக்குறேன். நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன். உங்க மாமியார் வீட்டுல இருக்குதா? ஏக்கா, நல்லா சாப்பிட்டு இருக்கும் போது அதையக்கா ஞாபகப்படுத்துறேன். இல்ல சவுந்தே, இந்த ஏரியாலேயே கொஞ்சம் வயசானவங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க அவங்கதான். இப்ப சோனிக்கு உறுதி ஆயிடுச்சுல, நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாம் கேட்டுக்கொண்டு, அதுக்காக தான் சொன்னேன். இந்த ஏரியாலேயே வச்சு என் மாமியாவை நல்லவன்னு சொல்றது நீங்க ஒருத்திதாக்கா. அது வேணா சரிதாண்டி, கோவப்படாத. அவங்க கொஞ்சம் அனுபவம் இருக்கவங்க, அதனால சொன்னேன். சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஸ்வீட்டோட வந்து சொல்லிட்டு போங்க. அதை காரணமா வச்சு நான் இங்க வந்துடுறேன். என்ன சொல்ற சவுந்தே? அது இல்லக்கா, காமிலக்கா வீட்டுல இன்னைக்கு சிக்கன் குழம்பு. என் மாமியா மார்கழின்னு ஒரு இதை செய்ய விட்டுறது இல்லை. அதுதான் ஒரு குண்டா குழம்பு கேட்டேன். அங்க உட்காந்து எப்படி சாப்பிடுறது நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க போய் சொல்லிட்டு வாங்க, அதைவே சக்காட்டிட்டு நான் இங்க வந்துடுறேன். அக்கா காமிலக்கா, நீங்க இங்கேயே குண்டா குழம்பு கொண்டு வந்துருங்க, நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போய்க்கிறேன். சாமி, உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. எங்க போனா இந்த சௌந்தர்யா? பேரை மட்டும் வச்சுக்கிறா சௌந்தர்யான்னு. ஒரு வேலை செய்யறதில்ல. மார்கழி மாசம் விதிக்கால எந்திரிச்சு கோலம் கூட போடுறதில்ல. ஊர்ல என்ன நாயம் நடக்குது, யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதையே ஒரு வேலையா வச்சிருக்கா. இவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து, வாமா வா, எங்க உன் ஜோடி சௌந்தர்யாவை காணோம். பின்னாடி வந்துட்டு இருக்காங்கம்மா, அதான பார்த்தேன். வீட்டுக்கு வர்றவங்கள முன்னாடி அனுப்பி விட்டுட்டு ஒரு டீ கூட போட்டு தராம பின்னாடி வந்துட்டு இருக்காளாவா? நான் வர்றது தெரியாதுங்கம்மா அவளுக்கு. சரி சரி சரி, வந்து உட்காரு. டீ போடவா? இல்லம்மா, பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் வேணாம். சரிம்மா வாமா. என்ன விஷயம்? விஷயம் இல்லாம என்னை பார்க்க வரமாட்டீங்களே? இல்லம்மா, சோனியா மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்களா, அதான் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது செய்யணுமா வைக்கணுமா, பூ வைக்க வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். இந்த ஏரியாவிலேயே நீங்க தானே எல்லாம் தெரிஞ்ச ஆளு. ஆமா ஆமா, அது என்ன வாஸ்தவம் தான். நான் தான் இந்த ஏரியாவில எல்லாம் தெரிஞ்ச ஆளு.